கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். எந்த கிரகம் எங்கே இருந்தால் என்னங்க அப்படிங்கிற அளவுக்கு சில ஆண்டுகளாகவே இல்லை பல ஆண்டுகளாகவே வேதனைகளையும் வீண் செலவுகளையும் மட்டுமே அனுபவித்து வந்த மிதுன ராசியினருக்கு இந்த சனீஸ்வர பெயர்ச்சி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும் விதமாக அமையும். வேலை, தொழில், வியாபார ரீதியாக சில மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். ஓரமாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்த வாழ்க்கை என்னும் உங்கள் வண்டி மெதுவாக ஓட ஆரம்பிக்கும். எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை மனதில் தோன்றும். அதற்கு அசிகாரம் போடும் விதமாக சில நிகழ்ச்சிகள் நடக்கும். இப்போவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுங்க. உற்சாகமான மனநிலை இல்லாவிட்டாலும் கலக்கங்களும் கவலைகளும் நீங்கி அமைதியும் தெளிவும் உண்டாகும். ஏனென்றால் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடியவரான சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் மீனராசியில், மிதுன ராசியின் தொழில் ஸ்தானமான மீனராசியில் பயணம் செய்ய போகின்றார். அது குரு பகவானுடைய வீடு என்பதாலும் இன்னும் கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஏதோ ஒரு வகையில் குரு பகவானின் பார்வையை சனீஸ்வர பகவான் பெற்றுக்கொள்வதாலும் மீனராசி பெயர்ச்சி என்பது மிதுன ராசியினருக்கு நன்மைகளை செய்யும். அதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாதுங்க. வேலை, தொழில், வியாபார வகையில் ரிஷப ராசிக்கு சொன்ன பலன்களையே திரும்பவும் சொல்ல வேண்டியதுள்ளது. ஏன்னா ரிஷப ராசிக்கும் மிதுன ராசிக்கும் சனீஸ்வர பகவான் நன்மை செய்ய கடமைப்பட்டவர் என்பது மட்டுமல்ல, ரிஷப ராசியாதிபதி சுக்கிரனும் மிதுன ராசியாதிபதி புதனும் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ரியல் எஸ்டேட், நிலத்தரகர், சாஃப்ட்வேர், ஐடி, டாட்டா என்ட்ரி, இது மாதிரி இந்த வகை சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசியினர் மட்டும் பண நஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் எதிர்கொள்வீர்கள். ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அதிகமாகிடுங்க. ஆனால் இரும்பு, பித்தளை, தங்கம், தங்க முலாம் பூசப்பட்ட பொருட்கள், கருப்பு மற்றும் மஞ்சள் வண்ண பொருட்கள், எள், தேங்காய், கொண்டை கடலை, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, பச்சை பட்டாணி, நெல், அரிசி, பயறு வகைகள், இது மாதிரியான உணவுப் பொருட்கள், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் போன்றவற்றுடன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற திரவங்கள், மஞ்சள், அதாவது மஞ்சத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம், சாமிக்கும் நம்ம அந்த மஞ்சள் பொடியை வச்சு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள், வாழை, கரும்பு, வெல்லம், சர்க்கரை போன்ற பொருட்களும், இந்த பொருட்களை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலைகள், அதாவது இந்த இரும்பு தொழிற்சாலைகள், உணவு தொழிற்சாலைகள், எண்ணெய் ஆலைகள், அதாவது இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய் போன்றவற்றை பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் மற்றும் மேலே சொல்லப்பட்டுள்ள அந்த பொருட்களை நம்பியுள்ள குறுந்தொழில்களான டீ கடை, பலகார கடை, ஹோட்டல் போன்ற தொழில்களும் மிகவும் லாபத்தை கொடுக்கும் மிதுன ராசியினருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே சொன்ன தொழில்கள் அனைத்தும் மிகுந்த லாபத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக நீதி, சட்டம், பஞ்சு, பருத்தி, நூல், ஆடைகள், நம்மளுடைய துணிமணி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அவை, லாரி பற்றை, வெல்டிங் பற்றை, லேத்து பற்றை, வாகனங்களை பழுது பார்க்கும் சின்ன சின்ன பற்றைகள், வாகனங்களை வாங்கி விற்பவர்கள், நிலக்கரி, கருங்கல், நம்ம ஜல்லிக்கல் இருக்கு இல்லைங்களா, அந்த வீடு கட்ட யூஸ் பண்ணுவாங்க, அவை, கிரேஸ், ஆயில், கெமிக்கல், ஆசிட், ரப்பர், பிளாஸ்டிக், பெயிண்ட், வார்னிஷ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், அதாவது சாஃப்ட்வேர் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டருக்கு உண்டான அந்த கீபோர்டு, மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ஹார்ட்வேரு, கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் இவற்றுக்கு உண்டான உதிரி பாகங்கள், மொபைல் ஃபோன் மற்றும் மொபைல் ஃபோனுக்கு உண்டான உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள்,
போன்றவை சம்பந்தப்பட்ட வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள். மிகுந்த லாபம் அடைய மாட்டாங்க, லாபம் அடைவார்கள். மதுபானம், மாமிசம் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசியினர் நஷ்டம் அடைவார்கள் என்பது சர்வ நிச்சயம். அதாவது நஷ்டம்னு யாருக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து அந்த ரியல் எஸ்டேட்டு, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விற்றீங்கனாலும் சரிங்க, இல்லைன்னா வந்து இங்கேருந்து நிலத்தை வாங்கி அங்கே கைமாற்றி விடுவாங்க இல்லைங்களா, அந்த நிலத்தரகர்கள் அவங்களும் வந்து ரியல் எஸ்டேட்னு சொல்லிக்குவாங்க. அது மாதிரி இந்த நிலம் சம்பந்தப்பட்ட வணிகம் செய்பவர்கள், வீடு சம்பந்தப்பட்ட வணிகம் செய்பவர்கள் மற்றும் சாஃப்ட்வேர், ஐடியில் இருக்க அந்த சாஃப்ட்வேர் இது மட்டும் பண்ணுறவங்க, அப்புறம் மதுபானம், மாமிசம் இவை சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசியினர் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக மன கஷ்டம் அடைவார்கள், பண நஷ்டம் அடைவார்கள். இது நிச்சயமாக வந்து சொல்லிடலாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சனீஸ்வர பகவானின் மீனராசி பயிற்சிக்கான பொது பலன்களை தனியாகவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எதனால் இவ்வளவு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று. மிதுன ராசியினருக்கு ஜோதிடம் பற்றிய ஞானம் கொஞ்சம் அதிகம். அதனால் சில விஷயங்களை நான் வந்து ஒரு அலசி பார்த்து சொல்ல வேண்டியதுள்ள, ஒரு சாதாரணமாக சொன்னால் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவானை அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட யூடியூப் சேனல்லையும் சனிப்பெயர்ச்சி வீடியோ போட்டிருப்பாங்க. தொலைக்காட்சிகள்லேயே சனிப்பெயர்ச்சியில் நீங்கள் அந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. பத்திரிகைகளை கூட உங்களுக்கு வந்து அந்த சனிப்பெயர்ச்சிக்குன்னு இந்த ஸ்பெஷலாக சில புத்தகங்கள்லாம் போடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசின்னு எடுத்தாலே சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதி அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் அது உண்மை இல்லைங்க. மிதுனத்திற்கு 8ஆம் இடமான, அதாவது அஷ்டமஸ்தானமாகிய மகரத்துக்கு 3ஆம் இடமான மீனத்தில் மறைகின்றார். 8க்கு 3ல் மறையிறது அப்படிம்பாங்க. அதே வேளையில் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடம் கும்பத்துக்கும் அதிபதியாகி அந்த கும்பத்துக்கு 2ஆம் இடத்தில் பலம் பெற்று அமர்ந்துள்ளார். எப்போவுமே ஒரு கிரகம் வந்து 2 வீட்டுக்கு அதிபதி ஆயிடுச்சுனாங்க அந்த மூலத்திரிகோணம் பெற்ற வீட்டுக்கு உண்டான பலன்களை அதிகமாக செய்யும்னு சொல்லுவாங்க. இப்போ அது மூலத்திரிகோணம் பார்த்தீங்கன்னா அது சனீஸ்வர பகவானுக்கு கும்பம் தாங்க. கும்பம் உங்களுக்கு வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ரொம்ப ஒரு நல்ல ஸ்தானம், திரிகோண ஸ்தானம். அது 3 திரிகோண ஸ்தானங்களில் அது 9ஆம் இடமும் ஒன்று. அந்த 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் பலம் பெற்று சனீஸ்வர பகவான் அமர்வது, அதாவது 10ஆம் இடமான மீனராசியில் அமர்வது 9ஆம் இடத்த பலன்களையும் 10ஆம் இடத்த பலன்களையுமே நல்ல பலன்களை மட்டுமே அதிகமாக செய்வார் என்பதை குறிப்பிடுகின்றது. 8ஆம் இடத்துக்கு உண்டான தீய பலன்கள், கெடுபலன்கள், ஏமாற்றங்கள், அவமானங்கள் நடக்காதுங்க. ஏன்னா ஒரு 8ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் 8க்கு 3ல் மறைகின்றார். அதனால் 8ஆம் இடத்துக்கு உண்டான பலன்கள் எதுவுமே நடக்காதுங்க, கெட்ட பலன்கள் நடக்காது. 8ஆம் இடத்துக்கு உண்டான சில நல்ல பலன்களான இந்த அதிர்ஷ்டம், புதையல், இது மாதிரி ஏதாச்சும் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கலாம் ஏதாவது. அதே போலவே சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெடுக்கும் என்னும் முட்டாள்தனமான ராசி பலன்களையும் நம்ப வேண்டாம். அவர் 3ஆம் பார்வையாக 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதும், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதும், 10ஆம் பார்வையாக 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதும் எந்த கெடுதலையுமே செய்யாதுங்க. ஆனாலும் வாகனங்களை ஓட்டும் போதும், வீடு, நிலம், வாகனங்கள் வாங்கி விற்கும் போதும் வாங்கும் போதும் கவனம் தேவை. தாயார் உடல் நலனிலே கொஞ்சம் கவனம் தேவைங்க. மனைவி, தொழில் பங்குதாரர்கள், நண்பர்கள் வகையில் சில மனஸ்தாபங்களும் மனசஞ்சலங்களும் எப்போதாவது தோன்றும், ஆனால் நீடிக்காது. அது வந்த வேகத்திலே காண போயிடும். அது அதே சமயத்தில் படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசியினர் நல்லா படிப்பாங்க. மேற்படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தந்தை வழி உதவிகள் நிச்சயமாக கிடைக்குங்க. தந்தையின் வியாபாரத்தையே தொழிலையோ நீங்கள் வந்து தொடர்ந்து செய்து வந்தீர்களானால் முன்னேற்றம் அடைவீர்கள். இது ஒரு நிச்சயம். இது இன்னும் 30 மாதத்திற்கு குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, கேது பெயர்ச்சி, மற்ற கிரகங்களின் மாத பெயர்ச்சி இவற்றை கண்டும் கேட்டும் படித்தும் கவலைப்பட வேண்டாம்.
சனீஸ்வர பகவான் மீனத்தில் பயணம் செய்யும் இந்த காலகட்டம் மிதுன ராசியிற்கு நன்மைகளை மட்டுமே செய்யும். கெடுபலங்கள் நடக்காமல் இருந்தாலே போதுங்க என்று நினைக்கும் மிதுன ராசியினர் எந்த கோவிலுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நான் சனீஸ்வர பகவானோட தீவிரமான பக்தன். எனக்கு அவர் தீமைகளை செய்யாமல், கெடுபலன்களை கொடுக்காமல், கைகால்களை உடைக்காமல் அமைதியாக இருந்தால் மட்டும் போதாதுங்க. நன்மைகளை கணக்கில்லாமல் எனக்கு வாரி வழங்க வேண்டும், தனலாபத்தை தாராளமாக கொடுக்க வேண்டும், வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கும் மிதுன ராசியினர் கண்டிப்பாக திருப்பதி, குணசீலம் போன்ற கோயில்களுக்கு சென்றாகவே வேண்டும். சனிக்கிழமைகளில் வளர்பிறை ஏகாதசி, வளர்பிறை துவாதசி அல்லது பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் சனிக்கிழமையில் உங்களுக்கு வந்துச்சுன்னா திருப்பதி, குணசீலம், திருநள்ளாறு போன்ற கோயில்களுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதுவும் சனிக்கிழமை என்ற பௌர்ணமி வந்துச்சுன்னா இந்த கோயில்களுக்கெல்லாம் ஒரு சாயங்காலம் ஒரு 7 to 9 போய் நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கோங்க. கோயில் சாத்த போகிறாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கலாம். நீங்கள் ஏன்னா பௌர்ணமி என்பது சந்திரனுக்கு மட்டுமல்ல, சனீஸ்வர பகவானுக்கு முக்கியமானது, வெங்கடாஜலபதிக்கு மிகவும் முக்கியமானது பௌர்ணமி என்பது. அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு சனிக்கிழமை இது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா திருப்பதி, குணசீலம், திருநள்ளாறு போன்ற கோயில்களுக்கு சென்று சாயங்காலம் ஒரு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கோயிலுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்க. அற்புதமான எதிர்காலத்திற்கு இது அடித்தளமாக அமையும். சனீஸ்வர பகவானின் வாகனமாகிய காகத்திற்கு சனிக்கிழமை மட்டும்தான் சாப்பாடு வைக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி எதுவுமே சட்டம் கிடையாது, தினமும் வைக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு, முக்கியமாக கண்களோ கால்களோ பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டுங்க. 5 10 பிச்சை போடுறதோ, அதாவது தானம் செய்வது சனீஸ்வர பகவானை கேவலப்படுத்தும் செயல். ஏன்னா சனீஸ்வர பகவான் அவர் உழைப்பாளிகளை குறிக்கக்கூடியவர். அதனால் இந்த பிச்சை எடுப்போரையும் பிடிக்காது, பிச்சை போடுபவரையும் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. கண்கள் கால்கள் பாதிக்கப்பட்டவர் ஏதாவது வியாபாரம் செய்தாலோ அல்லது வீதியில் பொருட்களை விற்று கொண்டு வந்தாலோ அவர்களிடம் ஏதாவது வாங்கி அவர்கள் உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கவும். ஒரு 10 ரூபா 5 ரூபாய்க்கு கூட வாங்குங்க. அதுவே நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு செய்யும் ஒரு நல்ல விதமான பரிகாரம். அதே மாதிரி இந்த கண்கள் கால்கள் பாதிக்கப்பட்டோர் ஒரு டீ கடையோ பலகார கடையோ இல்லை ஹோட்டல் கடையோ நடத்தினால் அங்கு நீங்கள் போய் சாப்பிடலாம். அவர்கள் துணி தைப்பவர்களாக இருந்தால் உங்கள் துணிகளை அவர்களிடம் தைக்க கொடுக்கலாம். கண்களோ கால்களோ பாதிக்கப்பட்டவர்கள் ஏதாச்சும் அந்த வாகனம் ரிப்பேர் பண்ணுறது, இல்லை அந்த சலூன் கடை இந்த மாதிரி வச்சுருந்தாலும் அங்கே நீங்கள் போய் அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு 40-50 ரூபாய்க்கு நீங்கள் வியாபாரம் கொடுத்தீங்கன்னா கூட அதுவே சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய பரிகாரங்க அது. இன்னும் 30 மாதங்களுக்கு கருப்பு வண்ண ஆடைகளை பயன்படுத்துவது நல்லது. புனர்பூசத்தினர் கருப்பு மஞ்சள் பயன்படுத்தலாம், நீல நிறத்தை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிசம் நட்சத்திரத்தினர் வெள்ளை கருப்பு 2 வண்ணங்களையுமே நீங்கள் பயன்படுத்தலாங்க. மேலே சொன்ன பரிகாரங்களை செய்வீங்களோ மாட்டீங்களோ, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் என்று நினைத்து செய்யவே கூடாதுங்க. அது என்ன, ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாகவே வீடியோ போட்டிருக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், குரு பகவானுடைய வீடான மீனராசியில் நம்முடைய சனீஸ்வர பகவான் இன்னும் ஒரு 30 மாதங்களாக சஞ்சாரம் செய்ய போவதால் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அட்லீஸ்ட் இந்த 2026 ஆண்டு முழுதும் நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குது, கேடு பலன்கள்லாம் விலகி போவது. உங்கள் மேலே ஏதோ கேஸோ இல்லை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டோ இருந்தால், உங்களுக்கு சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் எல்லாமே விலகி செல்வது என்று நீங்கள் இந்த 2026 நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த எஃபெக்ட், அந்த நல்ல விளைவுகள் நீங்கள் கண்கூடாக காணலாம். இந்த வருஷமாச்சும் நீங்கள் இருந்து பாருங்கள்.
அது அசைவம் சாப்பிடாததால் வந்து ரொம்ப நல்லது நடக்குதுங்க, தீமையெல்லாம் விலகி போகுதுன்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சனீஸ்வர பெயர்ச்சி மிதுன ராசியினருக்கு மிகவும் நற்பலன்களை கொடுப்பதாகவே அமையும். நன்றி.